ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜோதிஸ் ஃபேமிலி ஒன்ஸ் அகைன். இன்னைக்கு அவேர்னஸ் சீரீஸில் எபிசோட் 2ல என்ன பார்க்க போகிறோம்னா, யூனியன் பேங்க் நேமை வச்சு கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜை வச்சு எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஸ்கேமில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தோட அக்கௌண்ட்லேருந்து 1,50,000 ரூபாய் அபேஸ் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது, எப்படியெல்லாம் நம்ம தடுக்கலாம், அப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நான் ஒருத்தரோட 3 பேருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக எனக்கு சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபோனெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன வருதுன்னா, யூனியன் பேங்க்லேருந்து வர்ற மாதிரி எக்ஸாக்டாக யூனியன் பேங்க்னு போட்டு அவங்க மேனுவலாக ஒரு டிக் மாதிரி ஆட் பண்ணி உங்களுக்கு யூனியன் பேங்க்லேருந்து வர மாதிரியே ஒரு மெசேஜ் வருது. என்ன வந்திருக்குன்னா, அந்த மெசேஜையும் நான் சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட யூனியன் பேங்க்கில் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு கீழ் இருக்கிற அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வருது. நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எப்பவுமே ஏபிகே, அதாவது நான் சொல்கிறது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் நடந்த ஸ்கேம். அதாவது ஏபிகே அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனோட எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? ஸோ பிளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி பேங்கிங் அப்ளிகேஷன் எந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கும். இதுவே வாட்ஸ்அப்பில் ஒரு .apk அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறாரு. பேங்கிங் அப்ளிகேஷன் மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குது. உள்ளே போனால் என்னென்ன என்டர் பண்ணாரோ அதை வச்சு அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏபிகே ஓப்பன் பண்ணுறாரு, இன்ஸ்டால் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, கார்டில் இருக்கிற 16 நம்பர், கார்டு மேலே 16 நம்பர், அதை என்டர் பண்ணிட்டார். அதுக்கடுத்து என்ன கேட்குதுன்னா, எக்ஸ்பைரி டேட் கேட்குது, என்டர் பண்ணிட்டாரு. ஸோ இதை என்டர் பண்ணி முடிச்ச உடனேயும் பேன் நம்பர் கேட்குது. அவர் கையில் அந்த டைமில் பேன் நம்பர் இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வெளியே வந்துடுறாரு. இவர் பண்ணது இவ்வளவுதான், சிவிவி கூட அவர் என்டர் பண்ணல. இது ஒரு புதன்கிழமை அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதன்கிழமை நைட்டு அவர் பண்ணுறாரு. புதன்கிழமை நைட்டு இது முடிச்ச உடனே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இவருக்கு சில ஓடிபிஸ் வருது. இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, நம்ம கேஒய்சி பண்ண சொல்லி தான் ஓடிபி வருது போல அப்படின்ட்டு இதை பெருசாக கண்டுக்காம விட்டுறாரு. ஸோ புதன்கிழமை பார்க்கல, வெள்ளிக்கிழமையும் ஓடிபி சிலது வருது, சிலதெல்லாம் ஒரு ரீட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெலீட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன அப்ளிகேஷன் பர்மிஷன் இருந்ததுன்னா, ஃபோன் ஸ்டேட் அண்ட் எஸ்எம்எஸ் ரீட் பர்மிஷன் இவர் எனேபிள் பண்ணிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது முன்னாடியே உங்களுக்கு எல்லா பர்மிஷனும் கேட்கும். நம்ம கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் எஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் தப்பா அவர் பண்ணாரு. ஸோ இது உள்ள போயிட்டாரு, என்டர் பண்ணிட்டாரு. இவருக்கு ஓடிபி மட்டும் வந்துருந்துருக்குது. ஆனால் அமௌண்ட் டிடெக்ட் ஆன எந்த மெசேஜுமே இவருக்கு வரல. இதுதான் அவருக்கு ஹைலைட்டாக சொன்னதே. அதான் ஓடிபி ஒரு நாள் வந்திருக்குது. அது ஒரு 10 ஓடிபி வரைக்கும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஓடிபியும் வரல, இவருக்கு எந்த மெசேஜும் வரல. சரிங்களா? ஸோ இவர் என்ன ஆயிடுச்சு, புதன்கிழமை பண்ணியிருக்காரு, வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை. ஸோ இவர் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருந்ததுன்னா 18,000 ரூபாய் இருந்தது. 18,000 ரூபாயும் காலி. சனிக்கிழமை 9 மணிக்கு இவருக்கு ஒரு அமௌண்ட், ஒரு 9,000 ரூபாய் வெளியிருந்து வர வேண்டியது இருந்திருக்குது. அவங்க போட்டு விட்டுட்டு உங்க அக்கௌண்ட்ல போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பதான் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரிஜினல் யூனியன் பேங்க் இவர் முன்னாடி வச்சிருப்பாரு இல்லையா, அதுக்குள்ள போய் லாகின் பண்ணி பாக்குறாரு. இவரோட 18,000 அமௌண்ட்டை காணும், புதுசா போட்ட 50,000 அமௌண்ட் மட்டும் இருக்குது. இதை சூதாரிச்சு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு தெரியறக்குள்ள அந்த 9,000 ரூபாயும் அடிச்சிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இவர்கிட்ட இருந்து போன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய். 27,000 ரூபாய் அமௌண்ட்டும் எல்லாமே காலி. எப்படின்னா, போய் அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது 10 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்காங்க, 20 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், மேக்சிமம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே, எல்லா அமௌண்ட்டையுமே கண்டினியூஸா எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா 5 அக்கௌண்ட்ஸ்க்கு எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எப்படி இந்த ஸ்கேம் நடந்ததுங்கிறதுக்கான ஒரு இது. ஸோ இதே மெத்தட்ல தான் மற்ற 2 பேர்த்துக்கு நடந்திருக்குது. ஒருத்தரோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பொண்ணு, அவங்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் காணாமல் போயிருச்சு. இன்னொருத்தரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி. இது 3 பேரும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஏரியாக்குள்ள ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஆளுங்க தான். ஸோ இவங்களுக்கு சைபர் கிரைம்ல போய் எல்லா பேங்க்லாம் போய் செக் பண்ணும்போது கிடைச்ச தகவல் இது. அடுத்தது இது எப்படி நடக்காம பார்க்கறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி தடுக்கிறது என்னன்னா, எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தடுத்தாதான் அதை தடுக்க முடியும். நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்யூஷனுங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி தடுக்கிறது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எந்த பேங்க்குமே உங்களை கேஒய்சி ஃபில் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலுமே அவங்களோட ஒரிஜினல் ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. யாருமே ஏபிக்கே அனுப்ப மாட்டாங்க. புரியுதுங்களா?
iOSல இந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. டைரக்ட்டா அவங்களால ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் ஆண்ட்ராய்ட்லயுமே வந்து உங்களுக்கு என்ன கேட்கும்னா, இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங்ஸ் சொல்லும். அதாவது இந்த மாரி தேர்ட் பார்ட்டி ஆப் இது வந்து காஷியஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனா, நாம நெறைய பேர் அதெல்லாம் கண்டுக்காம, ஓகே அப்படின்னு குடுத்துட்டு, அகைன் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிர்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு தப்பு. அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் வந்ததுன்னா, அத ஃபர்ஸ்ட்டு நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். இது ஜென்யூனா அப்படின்னு பார்க்கணும். இப்ப ப்ளூ டிக் வருது அப்படின்னா, இந்த ப்ளூ டிக் ஒரிஜினலா இருக்கா? அது பேங்கிங் அப்ளிகேஷனா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ WhatsAppல வர மெசேஜ நீங்க பார்க்குறீங்க. அ இல்ல தெரியாம இன்ஸ்டால் பண்ணிர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா யோசிங்க. எந்த பேங்கிங் அப்ளிகேஷன்லயுமே உங்களுக்கு ஒரு டைம் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா, கார்ட் நம்பர் கேட்காது. அதாவது கார்ட வெரிஃபை பண்றதுக்காக கார்ட் நம்பர் கேட்கலாமே ஒழிய, ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் ஆப்ல லாகின் பண்ணும்போது, அதையுமே லாஸ்ட் 6 டிஜிட் என்டர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் என்டர் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யூனியன் பேங்க் எங்கிட்ட அக்கவுண்ட்ல எப்படின்னு தெரியல. ஒரு சிலர் வந்து கஸ்டமர் ஐடி வச்சு தான் இந்த மாரி கவர்மெண்ட் செக்டார்லாம் பண்றாங்க. ஸோ, அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கார்ட் நம்பர் கேட்க மாட்டாங்க. எங்கேயுமே கார்ட் நம்பர் எக்ஸ்பைரி டேட் குடுக்காதீங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஊர்ல மட்டும் தான் சிவிவி யூஸ் பண்ணி அதாவது அமௌண்ட் டிடெக்ட் பண்ணும்போது சிவிவி கம்பல்சரின்னு வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் இப்ப நெறைய இடத்துல இல்லன்னு நெனைக்கிறேன். வேறஸ் நீங்க ஃபாரின்லாம் போனீங்கன்னா, சிவிவி தேவையே கிடையாதுங்க. உங்க கார்ட் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இருந்ததுன்னா, அவங்க பாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. ஸோ, அதனால எங்கேயுமே உங்க கார்ட் நம்பர ஃபர்ஸ்ட்டு என்டர் பண்ணாதீங்க. அப்படி என்டர் பண்ற மாரி கேட்டாவே, நீங்க ஒரு டைம்க்கு பல டைம் யோசிங்க. உங்க பேங்க் பக்கத்துல இருந்ததுன்னா கேஒய்சி அப்டேட் தாங்க. நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, அப்டேட் பண்ணி தர போறாங்க. அதாவது தெரிஞ்சவங்க அத பண்ணுங்க. தெரியாதவங்க தயவு செய்து பேங்க்ல இருந்து கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பதட்டப்படாதீங்க. ஏன்னா, எந்த பேங்க்குமே ஒரு நாள்ல உங்க அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணலீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே பிளாக் ஆனாலும், நீங்க போய் கேஒய்சி அப்டேட் பண்ணீங்கன்னா, திரும்ப ஓப்பன் ஆக போகுது. எந்த லிங்க்கோ அல்லது ஏபிகேவோ தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்தே ஒரு ஃபோன் பேசும்போது எல்லாத்தோட காலர் டோன் என்ன இருந்தது? இந்த மாரி மெசேஜ் வரும். கிளிக் பண்ணாதீங்க. ஃப்ராடு நெறைய நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்காத ஆளோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு கியூரியாசிட்டி ஐயோ! கேஒய்சி அப்டேட் பண்ணலையா? அப்படின்ட்டு போய் பண்றது தான் நம்ம அ மிகப்பெரிய தப்பு. ஈவன் பெரிய ஜீனியஸா இருந்தாலும், அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஒரு பதட்டத்துல அவருங்க இன்ஸ்டால் பண்ணிருவாங்க. நானே அது மாரி பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? பண்ணாமலாம் இல்ல, பண்ணியிருக்கிறேன். அதனால தான் சொல்றேன். தயவு செய்து ஒரு மெசேஜ் வந்துன்னா பதட்டப்படாதீங்க. அந்த பதட்டத்த தான் இவங்க யூஸ் பண்ணி நம்மகிட்ட அமௌண்ட் எடுக்கிறாங்க. 27,000 ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. 70,000 ஒரு சாதாரண ஈவன் ரூ. 1 ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாதுங்க. ஒரு ஒரு பணங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில நமக்கு முக்கியம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்த காப்பாத்த தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? ஏன்னா திருடர்கள் திருடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். அதனால இது வந்ததுன்னா தயவு செய்து இத ஃபர்ஸ்ட்டு என்டர் பண்ணாதீங்க. சப்போஸ் இவரு என்ன நான் சொன்ன மனுஷன் என்ன பண்ணாருன்னா, இது நடந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த ஏபிகேவ அன்இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருந்தாரு. கடைசியா என்னாச்சு பார்த்தீங்கன்னா, போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட WhatsAppையும் ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த WhatsAppை ஹேக் பண்ணி, அந்த WhatsApp வச்சே மத்தவங்களுக்கு யூனியன் பேங்க்ல இருந்து போட்டிருக்கிறேன் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கன்னு அனுப்பி, அந்த WhatsAppே பிளாக் ஆயிருச்சு இப்போ. அந்த நம்பர்ல இனிமேல் நீங்க WhatsApp யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டினே வந்துருச்சு. WhatsAppல நாங்க திரும்ப லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது, சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டினே வந்துருச்சுங்க. ஸோ அந்த WhatsAppையும் யூஸ் பண்ண முடியாது. நாங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கோம். எங்க WhatsApp ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அது ரிட்டர்ன் ஆகறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். 1 மாசம், 2 மாசம் ஆகும். ரிட்டர்ன் ஆகாம கூட போகலாம். அதனால நீங்க இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன தயவு செய்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா டிப் என்னன்னா, நான் அவரோட ஆப்ல பார்த்தத நான் சொல்றேன். Instagram Pro, WhatsApp Pro. ஏங்க வாட்ஸ்அப்பே அஃபீஷியலா விட்டுருக்காங்க. Instagram அஃபீஷியலா ஆப் விட்டுருக்கான். நீங்க எதுக்காக இந்த அ ஆப் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. யங்ஸ்டர்ஸ் மெயினா. அதாவது மெசேஜ வந்து டெலீட் பண்ணிட்டா திரும்ப ரீட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு யூஸ் பண்றாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றேன். ஏங்க இதுல 4 நாள் வர ஃபியூச்சர் 8 நாள்ல WhatsAppலயே வந்துற போகுது. இதுல 4 நாள் வர ஃபியூச்சர் Instagramல வந்துற போகுது. தயவு செய்து தேர்ட் பார்ட்டி ஹேக்ட் அப்ளிகேஷன் அல்ல அது மிரர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன இல்ல மாட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அத தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எப்ப வந்து ஒரு ஏபிகே அதாவது Play Storeல இல்லாம இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்களோ, அப்பவே உங்க ஃபோன் ஹேக்ட். அத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச சைபர் செக்யூரிட்டி ஒரு அண்ணா இருக்காரு. தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் பேரு. அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. அந்த அண்ணா எப்பவுமே சொல்லுவாரு, "ஃபோன் ஹேக் பண்ணப்படுவதில்லை. மனிதர்கள் தான் ஹேக் பண்ணப்படுகிறார்கள். நீங்க வந்து உங்க இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது குடுத்தீங்கன்னா மட்டும் தான்,
உங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியே போகும். மத்தபடி ஃபோனை ஹேக் பண்ணி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவர் கார்ட் நம்பர் மட்டும் என்டர் பண்ணலைன்னா, அவருக்கு ₹27,000 சேஃப் ஆயிருக்கும். கார்ட் நம்பர் என்டர் பண்ணால 27,000 அவருக்கு போச்சு. இன்னொருத்தருக்கு ₹15,000 போச்சு. இன்னொருத்தருக்கு ₹70,000 போச்சு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ₹1,50,000. இன்னும் எத்தன பேரு அவரு நம்ம ஊர் ஆளுங்கங்காட்டி அந்த 3 பேர் தெரிஞ்சது. மத்தவங்கலாம் அப்படியே வரிசையில உட்கார்ந்துருக்காங்க சைபர் செல்ல. அவ்வளவு காலியாகுது. எல்லாமே படிச்சவங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதாவது தயவு செய்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டீங்கன்னா, அந்த பதட்டம், பயம் தான் ஹேக்கர்ஸோட ஒரு தீனி மாரி. அத பயன்படுத்தி தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க என்டர் பண்ணிட்டீங்க. உள்ள போயிட்டீங்க. எல்லாமே அமௌண்ட் போயிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம ஏன்னா எப்படி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த வழி நம்ம பார்க்கணும். அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம பண்ணாம விட்டுட்டோம். நம்ம அக்கவுண்ட் ஹேக் ஆயிருச்சு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்க ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா அன்டில் சைபர் கிரைம் கிட்ட போய் நீங்கள் காமிக்கிற வரைக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டுருங்க. ஓகேங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நெட்ஒர்க்கு, எஸ்எம்எஸ் அதெல்லாம் சிம்மை தூக்கி கழட்டி போகிறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோனில் எதுவும் பண்ணாமல் விடுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 50% ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க்கில் இந்த மாதிரி எனக்கு ஸ்கேம் நடந்துருச்சு, இதனோட டீட்டெயில் எனக்கு வேணும்னு கேளுங்க. கண்டிப்பாக இவரும் யூனியன் பேங்க் நாங்கள் அவர் கூட போனேன். யூனியன் பேங்க்ல வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணாங்க. அவங்க சொல்றது அதே தான். யாரை கேட்டுங்க நீங்க கார்டு நம்பர் என்டர் பண்ணீங்க? நாங்க ஏதாவது கேட்டோமா? அப்படிங்கிறதான். புரியுதுங்களா? அவங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. உங்ககிட்ட நீங்க இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம விஜய் சேதுபதி சொன்ன மாரி தான். இங்க தொலைச்சுட்டு அங்க போய் தேடுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க தொலைச்சா இங்க தான் தேடணும். புரியுதுங்களா? அதனால தயவுசெய்து கார்டு நம்பர் குடுக்காதீங்க. ஸோ கார்டு நம்பர் அவங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க டீட்டெயில் எந்தெந்த அக்கவுண்ட்டுக்கு போயிருக்குது, எத்தனை அக்கவுண்ட்டுக்கு போயிருக்குது, அது எல்லாமே கிளியரா நம்மளுக்கு எடுத்து குடுத்துட்டு, சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வேலை நீங்க பண்ண வேண்டியது ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணணும். 2வதா பேங்க்குக்கு போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க 1930 சைபர் கிரைமோட நம்பர் 1930 அல்லது cybercrime.gov.in அந்த மாதிரி வெப்சைட் சைபர் கிரைம் வெப்சைட்ல அஃபீஷியல் வெப்சைட் போங்க தயவுசெய்து. அதை நான் கீழே போட்டு விடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அந்த வெப்சைட்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை நீங்க நேர்ல போய் ரைஸ் பண்ணணும்னாலும் ஈரோட்டில் இருக்கும். ஈரோட்டில் இருக்கு. பெருந்துறையில் கூட இருக்குன்னு சொன்னாங்க. பெருந்துறையில் இருக்கு. அதாவது எல்லா ஊர்லயுமே இப்போ வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறனால சைபர் செல் வந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அவங்க ரொம்ப ஜெனியூனா எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் ட்ராக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் இது பண்ணி தரோம். நீங்கள் கண்டினியூஸாக எங்களுக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் இது பண்ணோம். கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் ரெக்கவர் ஆகும்போது நாங்கள் கால் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே விஷயத்தை என்னோட ஃப்ரெண்டு அவர்கிட்டையும் கேட்டேன். அவரும் அதான் சொன்னார். கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஏபிகே அதெல்லாம் அவருக்கு அனுப்பிச்சு விட்ருக்கிறேன். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால பார்க்க முடியல. அதில் என்ன மாதிரி எப்படி ரீட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்கேமுக்கு நேம் என்ன, அவர்கிட்ட பேச முடியல. பேசுனா அந்த ரெக்கார்ட் நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் கூட நான் போட்டு விட்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். 4வது என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த டைம் இந்த மாதிரி என்டர் பண்ணாதீங்க. இதுதான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. இது பேஸ்ட் ஆன் எமோஷ்னல் த்ரெட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் அடிக்கிற மெத்தட் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து திரும்ப வந்து வரலாம், வராமையும் போகலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஹார்ட் ஏர்ன் மணி, அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நாம் இப்படி ஒரு சின்ன சின்ன தவறுனாலும் நம்ம இழக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன டைம் வந்து அந்த ஏர்டெல் ஸ்கேம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெரிய ஸ்கேம். இது ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு 3 பேர்த்துக்கு நடக்குதுன்னா, எல்லா இடத்துலையும் எவ்வளோ பேர்த்துக்கு நடக்குது, எவ்வளோ இழந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 3 பேர்த்துக்குன்னு ₹1,50,000 அடிக்க முடிஞ்சவங்க எத்தனை பேர்த்துக்கு எத்தனை அமௌண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ கோடிக்கணக்கில் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க சிம்பிளாக சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சைபர் செல் இப்போதான் வளர்ந்துட்டு வருது. அவங்க எல்லா இதையும் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. நம்ம வந்து சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் நடந்த ஸ்கேம் பற்றி பார்த்தோம். எப்படி நடக்குது, எப்படி வந்து அதை தடுக்கலாம், வந்ததுக்கப்புறம் அதை வந்து எப்படி அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம வந்து கடைபிடிக்கணும், அது எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பாரிவாகன் ஒரு ஸ்கேம் இருக்குதுங்க. ஸோ அதை பற்றி முடிஞ்சால் நான் முழு வீடியோ போடுறேன் அடுத்த எபிசோடில், அவேர்னஸ் எபிசோடில். இல்லைனா ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அதுவும் இதே மாதிரி ஸ்கேம் தான். நான் அது எப்படி நடக்குது என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.